வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நமக்கு ஐர மீன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஐர மீன் கிலோ 100 ரூபாய்க்கும் கிடைச்சது. நான் விடுவேனா வாங்கினேன். இதோ அந்த 1 கிலோ மீன், அந்த 1 கிலோ மீன் இப்போ சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அதை என்ன பண்ணணும்னா 2 வகையா நாம சமையலுக்கு பிரிச்சு எடுத்துக்க போறோம். ஒன்று வறுக்கிறதுக்கு, இன்னொன்று வறுக்கிறக்கோ பொரிக்கிறக்கோ, அது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே சின்ன சின்ன மீனாக இருக்குதா, அதை என்ன பண்ண போகிறேன், நான் நாளைக்கு குழம்புக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். குட்டி குட்டி மீனும் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வகையாக இல்லாத மீனும் எடுத்து குழம்புக்கு வச்சுக்க போகிறேன். பிசுனாரி நினைக்காதீங்க, சிக்கனம். அதை என்ன பண்ணுவோம், இங்க பாருங்க, கொஞ்சம் இது பார்த்தீங்களா, சொதன்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஆகாது, குழம்புக்கு மட்டுமே ஆகும். அதனால ரொம்ப லேசியாக இருக்கிற மீனை எடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், குழம்புக்கு வச்சுக்க போகிறோம். குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மீன் இருந்தால் போதும். ஏன்னா குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டேமேஜு, அப்புறம் சொதன்னு வதன்னு கல் மாதிரி இருக்கிற மீனை எடுத்து பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மற்ற மீனை நம்ம என்ன பண்ணுவோம், பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ 6 மீன் 7 மீன்னா 2 நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம். இது மாஸ்டர் பிளான். பாய் வியூவர்ஸ்.